செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொட நடந்திருக்கு. நடந்த அந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அத பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்றம் எப்படி நடக்கணும், அங்க நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு 2 நாள் பயிற்சி நடத்துனாங்க தாவேகா கட்சிக்காரங்க. அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்தது. அதில் ராஜ்மோகன் பிரஸ் மீட்ட சந்திக்கிறாரு. அப்போ பத்திரிக்கையாளர் ஒருவர் கேட்கிறாரு. சார் இந்த மாதிரி நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் புதுசா உள்ள வந்திருக்காங்க. சரி ஓகே. அவங்களுக்கு நீங்க பயிற்சி குடுக்குறீங்க. நல்ல விஷயம். ஆனா, முதல்வர் விஜய் அவர்களுக்கும் நீங்க பத்திரிக்கையாளர எப்படி சந்திக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு பயிற்சி குடுத்தா நல்லா இருக்கும். அந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் தானே அவருக்கு. அவர் பத்திரிக்கையாளர சந்திக்கவே மாட்றாரே அப்படின்னு கேட்ட உடனே, ராஜ்மோகன் நம்மளுடைய அமைச்சருக்கு பொத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, விஜய் அவரு முதலமைச்சருங்க. அவரு நமக்கு இது குடுக்கணும் அவசியம். அதான் நாங்களா இருக்கமே, நாங்களா பேசுறோமேன்னு பேசுறாரு. எனக்கு என்ன புரியலன்னா, அது என்ன விஜய்? அது என்ன அவரு? அவர் ஏன் குடுக்கணும்? ஏன் என்ன அவரு என்ன அவ்வளவு பெரிய ஆளா? விஜய் என்ன கடவுளா என்ன? இல்ல, இல்ல. மனுஷன் தானே. மக்கள் பிரதிநிதி தானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தானே. தலைவர்லாம் கிடையாது. ஒரு பிரதிநிதி. அவ்வளவு தானே. நீங்க முதலமைச்சர். அவ்வளவு தானே. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, நீங்க தான் முதல்ல இறங்கி மக்கள்ட்ட விளக்கம் குடுக்கணும். நீங்க உங்க தொகுதியில நடக்கக்கூடிய கஞ்சா பிரச்சனைக்கோ, அடிதடி பிரச்சனைக்கோ, கொலை சம்பவத்துக்கோ, கொள்ளை சம்பவத்துக்கோ, பாலியல் குற்றச்சாட்டுக்கோ எதுக்குமே நீங்க வாய் திறக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய், திருச்சி விஜய், அங்க விஜய், இங்க விஜய்ன்னு உட்கார்ந்து பில்டப் மட்டும் குடுத்துருந்தீங்க. டயலாக மட்டும் எழுதி குடுத்த வசனத்த மனப்பாடம் பண்ணிட்டு சூப்பரா பேசிக்கிருந்தீங்க. இப்ப தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இங்க குற்ற சம்பவம் நடந்திருக்கா? இல்லையா? நான் திமுக, அதிமுக மாரி மாத்தி மாத்தி நான் பேச விரும்பல. திமுக ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 175 பாலியல் குற்ற சம்பவம் நடந்திருக்குன்றாங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா, இந்த அதிமுக 150 நடந்திருக்குன்றாங்க. ஆக்சுவலா 100 சம்பவத்துக்கு மேல பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. கடந்த 30 நாள்ல மட்டும் 30க்கும் மேற்பட்ட போக்சோ குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல பாதிக்கு பாதி உங்க தாவேகா கட்சிக்காரன். இப்ப இதுக்கெல்லாம் வாய் திறந்து விஜய் பேசணுமா? பேசியிருக்க கூடாதா? பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு, என் கட்சிக்காரன் தப்பு பண்ணிட்டான், நாங்க தீய சக்தி மாதிரி கிடையாது, நாங்க ஊழல் சக்தி மாதிரி கிடையாது, நாங்க ரொம்ப தூய சக்தி, நாங்க தக்க நடவடிக்கை எடுப்போம்னு விஜய் அவங்க கட்சிக்காரனுக்கு ஒரு வார்னிங் ஆகும், மக்களுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்கணுமா? கொடுத்துருக்க கூடாதா? காமராஜர் காமராஜர்னு பேசிட்டு இருக்காங்க. நேற்று நம்ம போட்ட வீடியோவுக்கு விஜய்க்கு என்னடா குவாலிஃபிகேஷன் இருக்கு, விஜய்க்கு என்னடா கல்வி தகுதி இருக்குன்னு நம்ம கேட்டதுக்கு பல பேருக்கு பொத்துக்கிட்டு வருது கோவம். ஏன் காமராஜர் படிச்சாரா, மோடி படிச்சாரான்னு? காமராஜர் காலத்துல கல்விங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமா தெரியல. காமராஜர் தான் அதை உணர்த்துறாரு, கல்வி ரொம்ப முக்கியம்னு. மோடிக்கு இப்ப 75 வயசு வருஷத்துக்கு முன்னாடி நார்த் வடக்குல எந்த அளவுக்கு மோசமான சூழல் இருந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜய்க்கு விஜயோடைய அப்பா எஸ்ஏசி போய் படிப்பான்னு சொல்லி அவருக்கு படிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்து அவரை நல்லா படிக்க வச்சிடணும்னு முடிவு பண்ணா, விஜய் தற்கூரி மாதிரி படிக்காம ஓடி வந்த ஒரு நபரையும் கல்வி தந்தை காமராஜரையும் நீ எங்க எப்படி ஒப்பிட்டு பேசுறீங்க எனக்கு புரியல. சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்வு பார்த்திருக்கேங்க. இந்த குற்ற சம்பவத்துக்கு பதில் சொல்லுங்க, அந்த குற்ற சம்பவத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் அடிச்சுட்டு உருளுவாங்க. ஆனா இப்போ எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் இறங்கி போயிருக்காங்கன்னா, விஜய் வாயை திறந்து ஏதாவது பேசுங்க விஜய்ன்னு கேட்கறாங்க. எதையாவது பேசியா வாயை திறந்து எதையாவது பேசுங்க அப்படின்னு இறங்கிட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி எல்லாம் வாயை திறங்க விஜய்ன்னு சொல்லி ஒரு கருப்பு பேஜை குத்திட்டு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாயை திறங்க சிஎம், கதறல் கேட்குதா சிஎம், சிறு பெண்கள் இங்கே, சிங்க பெண்கள் எங்கே, ரீல்ஸ் இங்கே, ரியல் எங்கே, மாஸ்டர் வாயில் பிளாஸ்டரு, திரையில் நாயகன் தரையில் வில்லன், திரையில் ஹீரோ தரையில் ஜீரோ, தற்கொலை ஆட்சி தமிழ்நாட்டை சாட்சி, தூய சக்தி அல்ல இது துயர சக்தின்னு சொல்லி லேபிள்லாம் ஓட்டிட்டு பதாகைகள் எடுத்துட்டு இவ்வளவு கேவலமா அவங்க விஜய் கேள்வி கேட்கிறாங்க. ஏதோ ஒரு வார்த்தை ஏதாவது நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கறனா சொல்லி தொலைஞ்சிருக்கலாம். இல்ல மாசா ஒரு பஞ்ச டயலாக்காக விட்டு தொலைஞ்சிருக்கலாம். எதுவுமே பேசாம இன்னைக்கு தாவேகா நம்ம ஒன்றும் சும்மா சொல்லல பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்கன்னு. கடந்த திமுக ஆட்சியில் ஆளுநர் அவருக்கு எழுதி கொடுக்கப்படக்கூடிய உரைய ஆளுநர் முழுமையா படிக்க மாட்டாரு. ஆர் என் ரவி கோச்சிட்டு கிளம்பிடுவாரு. நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க, திராவிட மாடல்றீங்க, பெரியாரை பத்தி பேசுறீங்க, ஒன்றிய அரசுன்னு குறிப்பிடுறீங்க, இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, இந்த வார்த்தையெல்லாம் என்னால படிக்க முடியாதுன்னு சொல்லி அவரு சாம்பிளுக்கு ஒரு 4 வார்த்தை படிச்சு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாரு, கோச்சிட்டு போயிடுவாரு.
ஆனா இன்னைக்கு தாவேக அரசு அதே ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுது, அதே மாதிரியான சில பெரியார்ன்ற வார்த்தையை குறிப்பிடுது. ஆனா இன்னைக்கு பாஜகவினுடைய கையாளா இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த லிஸ்ட படிக்கிறாரு. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. அப்ப திமுக உண்மைக்குமே ஆளுநரை எதிர்க்குது, தாவேக பொய்யா எதிர்க்குது, தாவேக எங்கேயும் சமரசம் செஞ்சிருச்சு, திமுக சமரசம் எங்கேயும் செய்யல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த கான்செப்ட்ல போலாமா? நான்லாம் போன ஆட்சியில நடந்த எல்லா விஷயத்துக்கும் மாங்குன்னு பேசினேன். ஆனா பேசுனதுக்கு எனக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன தெரியுமா? என் சேனல் அடிச்சு நொறுக்குனது தான். என் இன்ஸ்டா பேஜ், என் ஃபேஸ்புக் பேஜ், என்னுடைய யூடியூப் பேஜ்னு சொல்லி எல்லாமே எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரே அடியா அடிச்சு தூக்குனாங்க. மொத்தமா தூக்குனாங்க. திரும்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கூட்டு வந்து உட்காந்து வச்சு பார்த்தோம்னா, இருந்த பாதி வீடியோவும் காணோம், ஒண்ணுத்தையும் காணோம். ஆனா அதெல்லாம் நான் முன்னாடியே எடுத்து எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்க்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கடந்த ஆட்சியிலேருந்து நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். விஜய் கடந்த ஆட்சியிலேருந்து என்ன கேள்வி கேட்டாரு? சரி, கடந்த ஆட்சியிலேருந்து விஜய் வந்து திமுக எதிர்த்து கேள்வி கேட்டாரு அப்படின்னா, அதுக்கு திமுக பதில் சொல்லல அப்படின்னா, அது தப்பு தானே? அது தீய சக்தி பண்ண தப்பு தானே? இன்னைக்கு அதே தப்பு தானே இன்னைக்கு விஜயம் பண்றாரு. இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, திருநங்கைகள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து விஜயை சந்திச்சு சில கோரிக்கையை முன்வைக்கணும்னு கிளம்பி வராங்க. திருநங்கைகளை நீங்க கைது பண்றீங்க, என்னது அடாவடித்தனம்? என்ன அவங்களுக்காக பேசுறதுக்கும் அவங்களுக்காக இங்க குரல் கொடுக்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த விஷயத்த செய்தி ஊடகங்கள் பதிவு பண்றாங்க. ஆனா கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம்னா தாவேகா கட்சிக்காரன் பூரா பேரும் விஜயோடைய போட்டோவை பயன்படுத்திட்டு இல்ல விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க என்ன பண்றாங்க, அந்த திருநங்கைகளை ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க. திருநங்கைகள் நலவாரியத்திலே வாரிய உறுப்பினரா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து திருநங்கை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு மனுவா எடுத்துட்டு வந்து முதல்வரை சந்திச்சு கொடுக்கணும்ன்றத நியாயமான கோரிக்கையோட தான் நாங்க வந்தோம். அமைதியான முறையில நியாயமா கோரிக்கை கொடுத்துட்டு தான் வந்தோம். ஆனா எங்களை எந்த காரணமே சொல்லாம இப்படி போலீஸ் எங்க கிட்ட இந்த 2 வீலரை பறிச்சு இந்த போலீஸ் வண்டியில ஏத்தி எங்களை இப்படி பண்ற அராஜகங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியா நாங்க பாக்குறோம். இது சமூக நீதிக்கான அரசா எங்களுக்கு தெரியல. எல்லாருக்குமான அரசுன்னு சொல்லிட்டு இப்படி எங்களுக்கு வஞ்சிக்கிறதோ எங்களை சித்திரவதை பண்றதோ இது நியாயமா? மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இதெல்லாம் நியாயமா? இதை நீங்க கேட்க மாட்டீங்களா? இது பார்வைக்கு வராத, இதை தட்டி கேட்க மாட்டீங்க? அவங்களும் இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு உயிர் தானங்க, அவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குதானங்க. அடிப்படை உரிமைக்காக அவங்களுக்கு போராடுவாங்க. 3ஆம் பாலின மக்கள் இந்த தமிழ்நாட்டில் முதல்ல இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த 3ஆம் பாலின மக்களை மதிச்சு அவங்களுக்கு திருநங்கைன்னு சொல்லி அவங்கள நல்ல விதமா அடையாளப்படுத்தணும். அவங்க தப்பானவங்க, அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தீட்டு மனப்பான்மையை இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருந்தது. அதை வேரோட புடுங்கி இல்ல அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் நம்மள மாதிரி உயிரினங்கள் தான், அவங்களுக்கு நம்மள மாதிரி மனசு இருக்கு அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா செக்டார்லையும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த மண்ணு. இன்னைக்கு நீங்க அவங்கள கைது பண்றீங்க. யார் சார் கொடுத்தா அவங்களுக்கு பர்மிஷனு? ஆகாஷ்னு ஒரு பையன் திமுக ஆட்சியில லாக்அப் டெத்துல இறந்து போறான். அந்த பையன் இறந்தான்னு சொல்லி அன்னைக்கு எல்லாரும் குரல் கொடுத்தோம். அந்த பையனோட பாடியை 3-4 மாசமா காவல்துறை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு உறவினர்கள் நியாயம் கிடைச்சாதான் நாங்க பாடியை வாங்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அந்த காவல்துறை அந்த ஆகாஷ்ன்ற அந்த இறந்து போன பையனுடைய உடலை அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை கேள்வி கேட்க போன அவங்களுடைய சொந்தக்காரங்களை, அந்த குடும்பத்தினரை வலுக்கட்டாயமா கைது பண்ணி இன்னைக்கு அந்த காவல்துறை உள்ள தூக்கி போடுது. இது அராஜக போக்கா இல்லையா? இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணுமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய தப்பான செயல்னு விஜய்க்கு புரியுதா புரியலான்னு எனக்கு தெரியல. இல்ல விஜயோட கண்ட்ரோல்ல இங்க சில விஷயங்கள் இல்லாம அவர் கையை மீறி எதுவும் செயல்படுதா? விஜய் சொன்னாரு ஆரம்பத்துல, இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் மட்டும் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு. அது உண்மைதானா இல்ல அவரை தாண்டி வேற ஏதாவது பவர் சென்டர் இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய விஷயங்கள் கஷ்டமா இருக்கு. திமுக போன்ற கட்சிகள் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அவங்க எதிராக தான் இன்னைக்கு அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் இந்த அரசியல் கட்டமைப்பே. ஆனா நாங்க தூய சக்தி மக்களுக்காக மாற்றத்தை கொடுக்க வந்தோம்னு சொன்ன இன்னைக்கு இந்த தூய சக்தி ஒரு துயர சக்தியா மாறி இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கு. மக்களை துயரத்துல கொண்டு போய் கொளுத்துது, அதுல கொண்டு போய் போட்டுருச்சு. மொத்த மக்களையும் கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு குவிக்கிறானுங்க. கண்டுக்க மாட்டான், மக்கள் கதறான், குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க. எந்த கவலையும் இல்லாம விஜய் அழகா இருக்காரு பாத்தீங்களான்னு இங்க ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு. விஜய்க்கு என்னடா அடிப்படை கல்வி தகுதி இருக்குன்னு கேட்டோம்னா, அடிப்படை தகுதியே ஒரு மனுஷனுக்கு கல்வி தகுதி தாங்க. அது என்னடா இருக்குன்னு கேட்டோம்னா, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குறா, நீ என்ன போஸ்டிங்ல இருக்குன்னு. நான் போஸ்டிங்ல இருக்குன்னு அவசியம் இல்லம்மா,
உங்க அண்ணனை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு அடிப்படை உரிமை, எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு. என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னோட எஜுகேஷன் எனக்கு இருக்கு. உங்க அண்ணனுக்கு அடிப்படையான கல்வி தகுதி என்ன? படிக்க மாட்டேன்னு ஓடி வந்தவன தற்குறின்னு சொல்லாம, அவனை எப்படி நான் தலைவன் ஏத்துக்க முடியும்? தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நபரை நான் எப்படி தலைவன் ஏத்துக்க முடியும்? தனி மனித ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய எவனுக்குமே இல்லைங்க. பிரச்சனையே தாங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிக்காரனுக்கும் தனி மனித ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயமே இல்ல. காதல்ல தோத்து போலாம். ஆனா எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்தி, கட்டின பொண்டாட்டிய ரோட்ல விட்டுட்டு, பிள்ளைங்கள ரோட்ல விட்டுட்டு, யாரோ ஒரு நடிகைக்காக ஏதேதோ வேலை பார்க்கறதெல்லாம் தப்பு. இங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் இங்க நேர்மையான ஆட்கள் இல்ல. தனி மனித ஒழுக்கத்துல சிறந்த நபர்கள் இல்ல. நம்ம எல்லா கருமத்தையும் நார்மலைஸ் பண்றோம். போன ஆட்சியில் திமுக தவறு செய்யும்போது அதை எதிர்த்து கேட்ட நபர்கள் இன்னைக்கு விஜயோட ஆட்சியில தப்பு நடக்கும்போது, விஜய் தப்பு செய்யும்போது அதை நார்மலைஸ் பண்றாங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. மாற்றம் அப்படிங்கிறது இங்க தேவை. மக்களுடைய அடிப்படை வாழ்வியல் ஒரு மாற்றம் ஏற்படணும்னா, இங்க அரசியல்ல அடிப்படை கட்டமைப்பே மாறணும். அதை மாத்தணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் ஆகணும். தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 50 பேர் நம்ம ஒண்ணு சேர்ந்தாதான் இங்க ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய உரிமையை நம்ம மீட்டெடுக்க முடியும். நமக்கான அரசியலை நம்ம பேச முடியும். அரசியல் பேச அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படை விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு அந்த வலி வேதனை உங்களுக்கு இருந்தா மட்டும் போதும். கொஞ்சமாவது அறிவு இருந்தா போதும். வசனம் எழுதி பேசுறதுக்கு நாங்க ஒன்றும் நடிகர்கள் கிடையாது, கூத்தாடிகள் கிடையாது. எங்க மனசுல இருக்க விஷயங்களை, எங்களோட வலிகளை, எங்க வேதனைகளை, எங்களுடைய அடிப்படை தேவையை, எங்களோட அடிப்படை உரிமையை நாங்க மீட்டெடுக்கணும்னா எங்க மனசுல இருக்க விஷயத்த நாங்க பேசினாலே போதும். புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி இங்க தேர்தல்ன்றது நடக்கவே மாட்டேங்குது. நாயக பிம்பத்துல தான் இந்த தேர்தல் நடக்குது. எம்ஜிஆர் தொட்டு அதுக்கப்புறம் வந்த எல்லா அரசியல்வாதியும் திரைத்துறைக்குள்ள போயிட்டு தான் வந்தாங்க. அது ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாருமே திரைத்துறையில இருந்து வந்தவங்க. அந்த பிரபலத்தை வைத்து அவங்க மாற்று அரசியல் பேசக்கூடிய நபர்களா உருவெடுத்திருக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அடிப்படை கட்டமைப்பு மாறணும்னா அடிப்படையில் நம்ம மாறணும், நம்ம மாத்தணும். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யார் யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.